வட்டாரத்தினுடைய வெற்றியும் பிரதேச சபையுடைய வெற்றியும் மக்களுக்கான ஒரு வெற்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம். கடந்த காலத்துடைய ஊழல் அரசாங்கத்தை நாங்கள் நீக்கி நாங்கள் ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயகபூர்வமான மக்களுடைய ஒரு ஆட்சியை நிறுவுவதற்காகவே நாங்கள் இங்கே களமிறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய ஆட்சியில் மக்கள் தான் தீர்மான சக்தி, மக்கள் தான் ஆட்சியை அமைக்கின்ற சக்தி என்ற அந்த ஜனநாயக பண்புக்கு நாங்கள் உயிர் கொடுக்க இருக்கின்றோம். மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை தருமாக இருந்தால் நாங்கள் குறிஞ்சாக்கேணி பிரதேசத்துக்கான தனியான பிரதேச செயலகம் ஒன்றை நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். குறிஞ்சாக்கேணி அந்த பிரதேசத்துக்கான குறிப்பாக மேய்ச்சல் தரையை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கின்றோம். வாக்களிக்க முன் எதிர்வருகின்ற காலங்களிலே நாங்கள் அதாவது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக வருகின்ற தவிசாளர் ஊடாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நிலையான அபிவிருத்திகள் எங்களுடைய ஆட்சி வருகின்ற போது எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு தவிசாளர் அங்கு வருகின்ற போது 5 வருட அல்லது 10 வருட திட்டங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையிலே பல்வேறு அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல எங்களுடைய நகர சபையினுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் எங்களால் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். நாங்கள் சொல்வதெல்லாம் தமிழ் மக்கள் ஏமாந்து விடாமல் உறுதியோடு தொடர்ந்து நடந்து வந்த பாதையிலே நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதன் எடுத்துக்காட்டாக கிடைக்கிற அனைத்து அரசியல் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் 6ஆம் தேதி எங்கள் வீட்டு கதவுகளை தட்டி நிற்கிறது. நண்பர்கள், இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே அந்த ஓடுக்கு அந்த வட்டாரத்துக்கு ஒரு உறுப்பினர் அல்ல இந்த சபைக்கு ஒரு தலைவர் என்கிற அந்த அடிப்படையோடு எல்லை கோடுகளோடு மாத்திரம் அடங்கி போகிற பிரச்சனை அல்ல. வாக்களிக்க முன் எல்லோருமே மனத்துக்கு வாக்களிக்கின்ற போதுதான் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சியை, இந்த குட்டி பாராளுமன்றத்துடைய ஆட்சியை இந்த தேர்தல் ஆணையாளர் நமக்கு தருவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் நடப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது. பாராளுமன்றத்திலே தலை நிமிர்ந்து பேசுகிறது. முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பேசவில்லை, இந்த நாட்டிலே நடக்கிற சிங்கள மக்களுடைய விடயத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் பேசுகிறது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு நியாயமா தீர்வு வழங்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பேசுகிறது. வாக்களிக்க முன் மலையக மக்கள் ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு தான் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற கௌரவம், மரியாதை, அந்தஸ்து. வீடு திட்டத்தை முடிக்கல, காணி உரிமை திட்டம் வரவு செலவு திட்டத்தில் நான் போட்ட திட்டம் 2025 வரவு செலவு திட்டத்தில் காணும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேலையை ஆரம்பிக்கல. இந்திய அரசாங்கம் கொடுத்த 3000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சம்பள உயர்வு 1350 ரூபா நாங்கள் வழங்கணும். ஏங்க 25 வயசு பையனாக இருக்கும் போது அனுபவமே இல்லாமல் 1000 ரூபா அடிப்படை சம்பளம் நான் வழங்கினேன். ஏன் ஜனாதிபதிக்கு உங்களுக்கு சொன்ன காசை வழங்க முடியல? யோசிச்சு பார்க்கணும் தானே. வாக்களிக்க முன் இந்த எதிர்க்கட்சி தொடர்பாக மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியை கொண்டிருக்கிறாங்க என்று சொல்றபடியத்தையும் வந்து நேற்று ஒரு 3-4 மணித்தியாலத்தை நீங்கள் அந்த கூட்டங்கள் இடம்பெற்ற அந்த நேரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவா விலங்கு. அவை ஒன்று நாங்கள் விலகிக் கொள்வோம். இது ஒரு ஒட்டுமொத்த மாற்றம். இந்த மாற்றத்தை நாங்கள் இன்றைக்கு வந்து படிப்படியாக அடிமட்டம் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலையும் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நாங்கள் பேசி இறுதி கட்டத்தில் இருக்குது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், கடந்த கால பகுதிகளில் கடந்த பல தசாப்தங்களுக்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்டு இல்லாட்டிக்கு வந்து கெசட் மூலமாக மக்களிடமிருந்து சட்ட ரீதியாக பெறப்பட்டிருந்து பல்வேறு தரப்பட்ட காணிகள், குறிப்பாக துறைமுக அதிகார சபைக்கு துறைமுக அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற காணிகள், இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கட்டமாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இன்றைக்கு வந்து இது ஒரு இறுதியான ஒரு நிலைமையில் இருக்குது. நாங்கள் நம்புகிறோம் எதிர்வரும் ஒரு சில மாதங்களுக்குள் இந்த மக்களது குடியிருப்பு பகுதிகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்.